கன்னியாகுமரி ஸ்டைலில் காடையை நம்ம எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெயும் பட்டை வகை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையை நல்லா நிறையா எடுத்து போட்டுக்கோங்க. அது நல்லா கலர் மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் கிண்டுங்க. கலர் மாறினதுக்கப்புறம் அதில் கழுவி வச்ச காடையை அதில் சேர்த்து நல்லா 2 கிளறி விட்டுருங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், இது 2த்தையும் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா 2 முழு தக்காளியை அதில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஏன் இப்போ சேர்க்குறோன்னா, கடைசியில் தக்காளியை சேர்த்தா அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கும். இதுக்கப்புறம் கல்லுப்பை உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் தனி மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். அதில் தண்ணியை சேர்த்து அது வற்றினதுக்கப்புறம் நல்லா இது மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கிடலாம்.